இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏதேன்கிற ஒரு தோட்டத்தை பரிசா கொடுத்திருந்தார். எல்லா விருட்சங்களையும் கனியும் புசிக்கலாம், ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை தவிர. ஆனா பாருங்க, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் கொடுத்த கனியை புசித்து பகலின் குளிர்ச்சியான வேளையில வழக்கம் போல தேவன் வருகிற சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டார்கள். இப்ப கர்த்தர் ஆதாமை பார்த்து, நீ எங்க இருக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் நம்மோடு உறவாட விரும்புகிறவர். நம்முடைய தேவன் நம்மோடு ஐக்கியப்படுகிறதை விரும்புகிறவர். நம்மோடு அவர் பேச ஆயத்தமாயிருக்கிறவர். வழக்கமாக அவர் நம்மை சந்திக்க அவர் இன்றைக்கும் விரும்புகிறார். இப்ப பாருங்க, இவன் கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தையை அவன் மதிக்கல. அவருக்கு தெரியும், அப்ப இவனை போய் நான் உண்டாக்குனேனே, இவன் என் பேச்ச கேட்கலையே, இவனை தேடி நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆதாம் மேல கோபப்பட்டு வராம இருக்கலங்க, அவனை தேடி வருகிறார். அப்ப இந்த நாட்களிலும் கர்த்தர் பாருங்க உங்களை என்னையும் தேடுறார், நம்மள்ட்ட பேச விரும்புகிறார். நீங்க ஏதாவது சற்று சறுக்கல்கள், பின்மாற்றங்கள், தோல்விகள், வீழ்ச்சிகள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம தெய்வ பயம் இல்லாம செயல்பட்ட காரியங்கள், ஆண்டவருடைய நாமத்திற்கு அவகிருத்தியா ஏதாவது செஞ்சுட்டேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போக முயற்சி செய்யாதீங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒழித்து கொள்ள நீங்க என்ன செய்யாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. அவர் இப்பொழுதும் நீ எங்கே இருக்கிறாய் அப்படிதான் கேட்கிறார். அப்ப நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இருக்கிறேன், ஒரு பக்கம் தேவன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் உலகம் இருக்கு. நான் எந்த இடத்துல இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் என்னை தேடி வந்து என்கிட்ட பேச வரும்போது நான் எங்க உலகத்தோடு நான் நெருக்கமா இருக்கிறேன்னா, தேவனோடு நான் நெருக்கமா இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிடத்திலும் அன்பு கூறாதீர்கள் பைபிள் சொல்லும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதே நேரத்தில் தேவனிடத்தில் அன்பா இருந்தால் இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறான். தேவனிடத்தில் ஒருத்தன் அன்பா இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனிடத்தில் ஒருத்தன் அன்பா இருந்தா அவருடைய கட்டளைகளுக்கு அப்படியே செவி கொடுக்கிறான் பைபிள் சொல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவன் என்ன சொல்றாரு அதை கேட்டு நம்ம நடக்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம். தேவன் எழுதி கொடுத்த அந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு நம்ம எவ்வளவு தீவிரம் காண்பிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு நேரம் செலவு பண்றோம். வேலை, தொழில், பிஸ்னஸ்ன்னு சொல்லி அதுக்கு டைம் வச்சிருக்கிறோம். படிப்புக்கும் டைம் வச்சிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா கிளாஸ், டியூஷன், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் வச்சிருக்கோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைம் வச்சிருக்கிறோம். தூங்குறதுக்குன்னு நம்ம டைம் வச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நம்ம டைம் வச்சிருக்கோம். ரிலேட்டிவ்ஸுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை கவனிக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் தேவனோடு நாம் நெருங்கி இருக்க, ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க நம்ம எந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? எவ்வளவு நெருக்கமாக தேவனோடு இருக்கிறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆவரேஜாக இன்னைக்கு உலகத்தில் மக்கள் 4 மணி நேரம் சாதாரண செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இளம் தலைமுறைகள் 7 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரைக்கும் செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என் வார்த்தை கேட்குற உங்களை பார்த்து நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்முடைய நிலைமை இருந்தால் அது எவ்வளோ பரிதாபமும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருக்கிற ஜனங்களை தினமும் பைபிள் படிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் அது எவ்வளோ வருத்தமான விஷயம். நீங்கள் தினமும் வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறீர்களா? இந்த வருஷத்திற்கு கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? உங்களை தேடி வந்த இயேசுவுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களோடு கூட தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய மனதை வெளிப்படுத்தணும்னு நெருங்கி நெருங்கி வருகிற ஆண்டவரை விட்டு நீங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கீங்க? சிந்தித்து பாருங்கள். நெருக்கம் இல்லாமல் ஒரு பெரிய இடைவெளி இருக்குமானால் அந்த இடைவெளியை சரி செய்து தேவனோடு நெருங்குவோம். அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை விட்டு விலகாதபடி எங்களை காத்து கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.